இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். PKR கட்சி தேர்தல் இன்று தொடங்கியது. 32,030 பேராளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். நாட்டை வழிநடத்தி வரும் ஒற்றுமை அரசாங்கத்தில் பிரதான கட்சியாக திகழும் PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தல் இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. வாக்களிப்பு மாலை 5 மணி வரை நடைபெறவிருக்கிறது. PKR தலைவர் பதவிக்கு அதன் நடப்பு தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கட்சியின் துணைத் தலைவர், உதவி தலைவர்கள், மத்திய செயலவை உறுப்பினர்கள், இளைஞர், மகளிர் பிரிவுகளின் தேர்தல்கள் ஏக காலத்தில் நடைபெறுகின்றன. நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நடைபெற்று வரும் PKR தேர்தலில் நாடு தழுவிய நிலையில் 32,030 பேராளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 2025 ஆண்டு முதல் 2028 ஆண்டு வரைக்குமான PKR பொறுப்பாளர்களை தேர்வு செய்வதற்கு களமாக இந்த மாநாடு அமைகிறது. இளைஞர் மகளிர் மாநாடு ஜோஹர் பாரு பர்ஜாயா வாட்டர் ஃப்ரண்ட் ஹோட்டலில் நடைபெற்ற வேளையில் தேசிய பேராளர் மாநாடு ஜோஹர் பாரு டங்காபே மாநாட்டு மையத்தில் நடைபெறுகிறது. இத்தேர்தலில் மொத்தம் 251 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். மத்திய செயலவைக்கு 104 வேட்பாளர்களும், இளைஞர் பிரிவுக்கு 85 வேட்பாளர்களும், மகளிர் பிரிவுக்கு 62 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். கட்சியின் துணைத் தலைவர் தேர்தல் PKR உறுப்பினர்கள் மட்டுமின்றி நாட்டு மக்களின் கவன ஈர்ப்பாக அமைந்துள்ளது. துணைத் தலைவர் தேர்தலில் கட்சியின் நடப்பு துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லிக்கும் உதவி தலைவரான நூருல் இசா அன்வாருக்கும் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. அதேவேளையில் 4 உதவி தலைவர் பதவிக்கு 12 பேர் போட்டியிடுகின்றனர். தேர்தல் முடிவு இன்றிரவுக்குள் அறிவிக்கப்படலாம் என்று தேர்தல் குழு தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தபா அறிவித்துள்ளார். PKR கட்சியின் தேர்தலுடன் கூடிய தேசிய பேராளர் மாநாடு இன்று தொடங்கியுள்ள வேளையில் தனது துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ள போட்டியிடும் பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லி தனது அலுவலகத்தை காலி செய்துவிட்டதாக கூறப்படுவதை அமைச்சின் முன்னாள் அதிகாரி மறுத்துள்ளார். பொருளாதார அமைச்சு சார்பில் ஹரிராயா பொது உபசரிப்பு நடத்தப்படுவதற்காக ரஃபீசி ரம்லி அலுவலகம் சுத்தம் செய்யப்படுகிறதே தவிர அவர் தனது அலுவலகத்தை காலி செய்யவில்லை என்று முன்னாள் அதிகாரியான நஜீப் பக்கார் குறிப்பிட்டார். PKR உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தல் இன்று நடைபெற்று வரும் வேளையில் கட்சியின் உதவி தலைவரும் PKR கட்சியின் தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் மகள் நூருல் இசாவிடம் தோல்வி காணும் நிலை ஏற்படுமானால் பொருளாதார அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவேன் என்று ரஃபீசி ரம்லி அறிவித்துள்ளார். PKR கட்சியின் நடப்பு விதிமுறைகளை மீறியதாக கூறி கட்சியின் துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லிக்கு தேர்தல் நடவடிக்கை குழு இன்று எச்சரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளது. கட்சி தேர்தலில் தனது துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ள போட்டியிடும் ரஃபீசி ரம்லி இதர பதவிகளுக்கு போட்டியிடும் தனக்கு ஆதரவான வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டதற்காக அவர் கடும் எச்சரிக்கைக்கு ஆளாகியுள்ளார். முன்னாள் சட்டத்துறை தலைவர் அஹ்மத் தெரீருடின் முகமது சாலேவிற்கு எதிராக முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுப்பதற்கான அனுமதி கேட்டு வழக்கு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். தம்முடைய 12 ஆண்டு சிறை தண்டனையை அரச மன்னிப்பு வாரியம் 6 ஆண்டுகளாக குறைத்த போது எஞ்சிய தண்டனை காலத்தை வீட்டுக்காவலில் கழிப்பதற்கு பிறப்பிக்கப்பட்ட அரசாணை உத்தரவை நாட்டின் AG என்ற முறையில் கடந்த 2024 ஆண்டில் வெளிக்கொணர தவறிவிட்டார் என்று கூறி அவருக்கு எதிராக நஜீப் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்துள்ளார். நஜீப் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க
முன்னாள் சட்டத்துறை தலைவர் அஹ்மத் தெரிருடின் முகமது சாலேவிற்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்வதற்கான அனுமதி கேட்டு கடந்த புதன்கிழமை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டதாக நஜீப்பின் முதன்மை வழக்கறிஞர் முகமது ஷஃபி அப்துல்லா இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நக்ரி சம்பிலான் தம்பின் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு விசாரணை பிரிவு அலுவலகம் நேற்றிரவு நிகழ்ந்த தீ விபத்தில் அழிந்தது. இரவு 7:15 மணியளவில் அந்த அலுவலகத்தில் நாலாபுறமும் தீ சூழ்ந்துவிட்டதைக் கண்ட போக்குவரத்து போலீஸ்காரர் ஒருவர் இதுகுறித்து உடனடியாக தீயணைப்பு படையினருக்கு தகவல் கொடுத்ததாக தம்பின் மாவட்ட போலீஸ் தலைவர் அமருடின் சரிமான் தெரிவித்தார். அந்த அலுவலகம் 100 விழுக்காடு முற்றாக அழிந்தது. அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். ஸ்பா சிகிச்சை மையத்தை நடத்தி வரும் 27 வயது பெண்ணிடம் எரித்திரவக வீச்சு நடத்தி கடும் தீக்காயங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளாந்தான் பாச்சோ பரிஸ் குபோர் பசார் என்ற இடத்தில் உள்ள ஸ்பா மையத்தில் கடந்த சனிக்கிழமை காலையில் நடந்த இந்த தாக்குதல் தொடர்பில் நேற்று 38 வயது மாது ஒருவர் கைது செய்யப்பட்ட வேளையில் 45 வயதுடைய ஓர் ஆணும் பிடிபட்டுள்ளார் என்று பாச்சோ மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது இஸ்மாயில் ஜமாலுடீன் தெரிவித்தார். அந்த ஸ்பா மையம் குறித்து வெளியிடப்பட்ட விளம்பரத்தை கண்டு வாடிக்கையாளர் போல் நடித்து அவர்கள் இந்த எரித்திரவ வீச்சை நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலுக்கான பின்னணியை ஆராய்வதற்கு அவ்விருவரும் ஒரு வாரம் தடுத்து வைக்கப்படுவதற்கான நீதிமன்ற ஆணையை போலீசார் பெற்றுள்ளதாக அவர் மேலும் கூறினார். சுபங்ஜயா ஜாலான் SS 14 உள்ள அந்நிய தொழிலாளர் குடியிருப்பு பகுதியில் அந்நிய பிரஜை ஒருவர் கொலையுண்டு கிடந்தார். நேற்று காலை 6:26 மணியளவில் உள்ளூர் பிரஜையான நிறுவனம் ஒன்றின் முதலாளி செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த அந்நிய பிரஜையின் உடல் மீட்கப்பட்டதாக சுபங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஃபைரூஸ் ஜாஃபார் தெரிவித்தார். அந்த குடியிருப்பில் ஒரே அறையில் தங்கியிருந்த சக நாட்டு பிரஜை அவரை வெட்டி கொன்று இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பலத்த காயங்களுக்கு ஆளான 28 வயதுடைய நபர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். அவரை கொலை செய்து இருக்கலாம் என்று நம்பப்படும் 29 வயதுடைய நபரை அருகில் ஓர் இடத்தில் காலை 8:15 மணியளவில் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.